கடவுள் ஏன் நார்சிசிஸ்ட் மனிதனை என் வாழ்வில் கொண்டு வந்தார்? புண்பட்ட ஆன்மாவின் கதறல் இதுவே. வாங்க பார்க்கலாம். உங்களுக்குள் இருக்கும் சக்தியை உணர்ந்து வெளிப்படுத்த நார்சிசிஸ்ட் மனிதர்கள் உங்களுடன் இணைய வேண்டும் என்பது உங்கள் ஆன்மாவுக்கும் அந்த நார்சிசிஸ்ட் ஆன்மாவுக்கும் உள்ள ஒப்பந்தம். நீங்கள் அந்த நார்சிசிஸ்டை தற்செயலாக சந்திக்கவில்லை. நீங்கள் அனுபவித்த அந்த வலி அர்த்தமற்றதும் அல்ல. அது ஒரு அறுவை சிகிச்சை போல. ஒரு தெய்வீக நோக்கத்திற்கு இந்த ஒப்பந்தம் தேவைப்படுகிறது. உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட பயங்கரமான அந்த புயல் உங்களை உடைக்க அல்ல, உங்களை அடுத்த கட்ட நிலைக்கு எடுத்துச் செல்ல இந்த புயல் நிகழ்ந்தாக வேண்டும் என்பது ஒப்பந்தம். உங்கள் ஆன்மா மேம்பட வேண்டும். அதற்கு முட்டுக்கட்டையாக இருக்கும் கட்டமைப்புகளை உடைத்து வெளியேற இது தேவை. நீங்கள் யார் என்பதை உங்களுக்கு காட்ட அந்த நார்சிசிஸ்ட் மனிதர்கள் கண்ணாடியாக திகழ்கின்றனர். இதனால் அவர்கள் நல்லவர்கள் என்று அர்த்தமாகாது. நார்சிசிஸ்டுகள் முகமுடி அணிந்து வாழ்பவர்கள். வசீகரமான, நம்பிக்கையான, காந்தமான புன்னகைக்கு பின்னால் அவர்களுக்குள் வெறுமை மட்டுமே இருக்கிறது. முகஸ்துதிக்கு பின்னால் சூது இருக்கிறது. வாக்குறுதிகளுக்கு பின்னால் தந்திரம் இருக்கிறது. மேலும் நீங்கள் இந்த போருக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டீர்கள். நீங்கள் பலவீனமாக இருந்ததால் அல்ல, நீங்கள் வலிமையானவர் என்பதால். மேம்பட்ட ஆன்மாக்கள் அன்பு என்ற சொல்லில் சிக்கி அடுத்த கட்டபடி ஏற முடியாமல் மீண்டும் மீண்டும் பிறப்பு எடுத்து தவிக்கிறது. கடவுள் இதை கண்டார். நீங்கள் கூட காணாத ஒன்றை அவர் கண்டார். உங்கள் உள் இருக்கும் தன்மை, உங்கள் உள்ளுணர்வு, உங்கள் மதிப்பு, இதை அனைத்தையும் அந்த கடவுள் கண்டதாலே இந்த ஒப்பந்தம். அன்பான ஆன்மாக்களே, உங்களை அடிக்க கடவுள் நார்சிசிஸ்டை அனுப்பவில்லை என்பதை உணருங்கள். தன்னை அறிய உங்களை நீங்கள் வெளிப்படுத்திக் கொள்ள கடவுள் அவர்களை உங்கள் வாழ்வில் இணைத்தார். உங்களை விழித்தெழ செய்ய கடவுள் அவர்களை அனுப்பினார். நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்த மாயையிலிருந்து உங்களை இழுக்க, வெளியேற வைக்க கடவுள் அவர்களை அனுப்பினார். எனவே புரிந்து கொள்ளுங்கள், காரணம் இல்லாமல் காரியம் இல்லை. உங்களுக்குள் ஒளிந்திருக்கும் உண்மையை மீண்டும் தட்டி எழுப்ப அவர்கள் ஒரு ஒப்பந்தத்துடன் உங்கள் வாழ்வில் நுழைந்தார்கள். வேலை முடிந்தவுடன் அவர்கள் அகற்றப்பட வேண்டும். நீங்கள் கடவுளிடம் எப்பொழுதும் கேட்கும் ஒரு கேள்வி: நான் என்ன செய்தேன்? ஏன் அவர்களுக்கு நான் போதவில்லை? கஷ்டத்தில் இருந்து வெளியேற முடியாமல் நீங்கள் கடவுளிடம் கதறுவதன் பிரதிபலிப்பே உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட புயல். அன்பு அற்ற ஒரு ஆன்மா, அன்பு நிறைந்த ஒரு ஆன்மா. அன்பு அற்ற ஆன்மா அன்பை கற்கவும், அன்பு நிறைந்த ஆன்மா பற்றிலிருந்து விடுபடவும் இணைந்துள்ளது என்பதை உணருங்கள்.